ஒருவன் ஒருத்தியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவானாயின் அவன் அவளுக்குரிய திருமண கட்டணமாகிய அன்பளிப்பை மகரை திருமண அவையில், அதாவது சபையில் கொடுத்துவிட வேண்டும். அவனால் முழு தொகையும் கொடுக்க இயலாவிடின் சிறிதளவாவது திருமண மன்றத்தில் கொடுத்து விடுவது சிறப்பானதாகும். அந்நேரத்தில் உடனடியாக அவனால் கொடுக்க இயலாது போய்விடுமாயின் ஒரு தவணை குறிப்பிட்டு அத்தவணையின் அவளுக்குரிய மகரை அவன் கொடுத்துவிட வேண்டும். மணமகன் தன் மனைவிக்கு கொடுத்துவிட்ட அன்பளிப்பான மகரை அப்பெண்ணின் அனுமதி பெறாமல் எடுக்க உரிமை இல்லை. அவளாக கொடுப்பாளாயின் அவன் அதனை செலவு செய்து கொள்ளலாம். அடுத்து குறிப்பிட்ட தவணையில் அவன் மகரை கொடுக்காதிருப்பாயின் தன்னை கணவன் உடலுறவு கொள்வதை விட்டும் தடுக்கும் உரிமை அவளுக்கு உண்டு. மேலும் மனைவி மனம் ஒப்பி கணவன் தனக்கு கொடுக்க வேண்டிய மகரை மன்னித்து விடவும் உரிமை பெற்றவள் ஆவாள். மனைவி மகரை மனம் விரும்பி வேண்டாம் என கூறிய பின்னர் அதனை மீண்டும் கணவனிடம் கேட்பதற்கு உரிமை இல்லை. இப்படிதான் ஒரு மகரை கணவன் மனைவிக்கு கொடுக்கணும், மனைவி அதனை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களும் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். இதில் மாற்றம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.